சென்னை மடிப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் மழைநீர் வெளியேற்றும் பணிக்கு கட்டிங் கேட்டு திமுகவினர் மிரட்டி வருகின்றனர். மடிப்பாக்கம் ராம்நகர் தெற்கு 7வது குறுக்கு தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகளே சரி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் 188வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் சமீனா மற்றும் திமுக வட்ட செயலாளர் ஜி சுரேஷ் ஆகியோரது பெயரை பயன்படுத்தி திமுகவினர் குடியிருப்பு வாசிகளை மிரட்டி பணம் கேட்டு வருகின்றனர். மழைநீர் வடிகால் பணி அனுமதியின்றி நடைபெறுவதாகவும் திமுக வட்ட செயலாளரை வந்து பார்க்குமாறும் குடியிருப்பு வாசியை மிரட்டும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லைன் போறது நாங்க போடுறோம். சரிங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. விஸ்வா என்ன வந்து அமுச்சு விட்டாங்க. சரிங்க, விஸ்வா ஏஐயான்னு கேக்குறேன். நான் கேக்குறது விஸ்வா ஏஐயா? என்ன அமுச்சு விட்டாங்க. விஸ்வான்றவர் வந்து நிக்கிறேன். சரிங்களா, நீங்க அவர்கிட்ட என்ன பேசணுமோ பேசிருக்கணும். என்கிட்ட நீங்க எங்ககிட்ட பேசி என்கிட்ட சண்டை போட எனக்கு புரோஜனம் இல்லை. திமுக வட்ட செயலாளரை பார்க்க முடியாது, மக்கள் பிரதிநிதியான கவுன்சிலரை பார்த்து அனுமதி கேட்பதாக குடியிருப்பு வாசி கூறினார். ஆனால் அதை ஏற்க மறுத்த அந்த நபர் மறுநாள் திமுகவினர் பலருடன் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று அங்கிருந்தவர்களை மிரட்டியதுடன் மழைநீர் வடிகாலுக்காக போடப்பட்ட குழாய்களை தோண்டி உடைக்கப் போவதாக கூறி மீண்டும் தொலைபேசியில் மிரட்டியுள்ளார். வர முடியாதுன்னு சொல்லி சொன்னீங்க, அதான் கேட்டதான். ஆமாங்க, நான் எதுக்கு வந்து வட்ட செயலாளரை பார்க்கணும்? கவுன்சிலர்னா ஓகே, நான் பாக்குறேன். கவுன்சிலர் பாக்குறீங்களா? கவுன்சிலர்னா பாக்கலாம், நான் எதுக்கு வட்ட செயலாளரை பார்க்கணும்? எங்க காம்பவுண்ட் ஓரமா நாங்க போடுறோம், ரோட கூட கட் பண்ணல.